நோ கவினண்ணா, உன்னோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் நான் பெரிய ஃபேன் ஆயிட்டேண்ணா. அதாவது மேட்டர் என்னன்னா, இப்போ தான் கவினண்ணா ஆண்ட்ரியா மேமோட மாஸ்க் படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன். ட்ரெய்லர் கொஞ்சம் ப்ராமிசிங்காகவே இருந்துச்சு. அதுவும் இந்த படத்தில் ஆண்ட்ரியா மேம் தான் நெகட்டிவ் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. நான் அவங்களுக்கும் கவினனுக்கும் இடையே இருக்க ஃபேஸ் ஆஃப் பார்க்க ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேங்க. அண்ட் அதே மாதிரி ட்ரெய்லரில் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் இந்த டைலாக்கை வச்சு ஸ்டார்ட் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அண்ட் கவினனா வாய்ஸ் ஓவரை வச்சு மிடில் கிளாஸ்னால் என்னன்னு சொன்ன விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் மணி வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன். மேபி இந்த படம் மணி ஸ்பேஸ் கான்செப்டில் கூட இருக்கலாம். அது படம் அந்த படம் தான் தெரியும். இது போக இந்த படத்தில் வெற்றிமாறன் சார் வந்து ஒரு மென்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அவரோட கைடன்ஸ் இருக்கும். அண்ட் அதே மாதிரி ட்ரெய்லரில் கேட்ட பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபி விஷுவல்ஸாக இருக்கட்டும், அண்ட் ட்ரெய்லர் கட்ஸாக இருக்கட்டும் செமையாக இருந்துச்சுங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த படத்தோட டேரக்டர், அதாவது ட்ரெய்லரில் இதுதான் ஸ்டோரி வந்து ரிவீல் பண்ணல, இந்த கான்செப்டில் இந்த படம் இருக்குன்னு சொல்லி காமிச்சிருக்காரு. ட்ரெய்லரை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே கட் பண்ணியிருந்தார். என்கேஜிங்காகவும் இருந்துச்சு. அதே மாதிரி படமும் என்கேஜிங்காக இருந்துச்சுன்னா இந்த படமும் தேட்டரில் நல்லா ஓடுங்கிறது என்னோட கருத்து. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மாஸ் படத்தோட ட்ரெய்லர் பார்த்துட்டிங்கன்னா உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.